மனுஷரையும் நாம் எப்போது நம்புகிறோமோ அப்போது நல்ல நோக்கத்தோடு காட்டுக்கு புறப்பட்டு போனாலும் வெறுங்கையாய் திரும்பி வருகிறோம். மாம்சத்தையும் மனுஷனையும் நாம் நம்பி இருக்கிற சந்தர்ப்பங்கள் நம்மை வெறுமையாக்குகிறது. நாம் எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் கர்த்தரை நம்பி நாம் பிரயாசப்பட வேண்டும் ஒழிய மனுஷனை அல்ல, மாம்சத்தை நம்பி அல்ல. இதை குறித்து நாம் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்கிறான். அதாவது மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற, மற்ற மனுஷர்கள் நம்புறான். நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அதற்காக இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான், அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி மனுஷர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை நம்முடைய பலனை இழந்து போக செய்கிறது. மனுஷர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருந்தால் நாம் பலனை காண முடியாது. மாம்சமானதை புயபலமாக்கி கொள்கிறோம். மாம்சமானது என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலன், என்னால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் சொல்லி நம்முடைய மாம்சத்தை புயபலமாக்கி கொள்கிறோம். புயபலன் சொன்னால் நம்முடைய தோளில் இருக்கிற பலன். இது எதை குறிக்கிறதுனா, தன்னுடைய மாம்சத்தை நம்பி அதிலே அகந்தையாய் நடக்கிற ஒரு அனுபவம். அதுதான் புயத்தின் பலனாக கொண்டிருக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், அவங்கள தெரியும், இவங்களை தெரியும், எல்லாரையும் தெரியும். இயேசுக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு இயேசுவை பற்றி தெரியுமா? அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. இயேசு தெரியுமா? மனுஷன் மேல் தன் நம்பிக்கை வைக்கிறவன் நன்மை வருகிறதை காணவே முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மனுஷன் மேல் தன் நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷன் தான் சவுல். இந்த சவுலை குறித்து சொல்லும்போது, கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்திராமல் மனுஷரை நம்பினான். எனவே தான் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டான். எனவே தான் அவன் என்ன செய்தான்? ஒரு பலசாலியாகிலும் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் அவன் காணும்போது அவர்களை தன்னிடமாய் அவன் சேர்த்து கொள்வான். யாரெல்லாம் பலசாலிகளோ, யாரெல்லாம் பராக்கிரமசாலிகளோ அவர்கள் அவன் பார்க்கிறான், தேடி பார்க்கிறான். அப்படி தேடி பார்க்கும்போது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பலசாலிகள், பராக்கிரமசாலிகள் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொண்டு தனக்கு ஒரு பெரிய பட்டாளத்தை அவன் உருவாக்கி கொண்டான். அந்த பலசாலிகளும் பராக்கிரமசாலிகளும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தான் அந்த இடத்துல கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பலசாலிகளையும் பராக்கிரமசாலிகளையும் நம்பி இருந்த சவுலுக்கு முன்பதாக ஒரு பராக்கிரமசாலியோ ஒரு பலசாலியோ கோலியாத்தை எதிர்த்து போக நிற்க முடியல. ஒருவரும் கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியல. மனுஷன் மேல் தன் நம்பிக்கை வைத்தது. இவனுக்கு ஒரு மனுஷனும் கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கல. சவுல் அத்தனை பலசாலிகளையும் சேர்த்து கொண்டு தான் கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கிறான். அது மாத்திரம் இல்லை, சவுல் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு போர் ஆயுதங்கள், யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள், வஸ்திரங்கள் சகலத்தையும் தரித்திருக்கிறார்கள். மார்க்கவசங்கள் இருக்கிறது. எல்லா ஆயுதங்களும் தரித்து இவைகளிலே சவுல் நம்பிக்கையாக இருந்தான். எனவே கர்த்தர் மேல் சவுலுக்கு நம்பிக்கை இல்லை. என் கூட பலசாலிகள் இருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள், என்கிட்ட யுத்த ஆயுதங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாம் சவுல் மனுஷரையே நம்பிக்கொண்டிருக்கிறான். இதை குறித்து 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 14:52, சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ளுவான். ஒரு பலசாலியாகிலும் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கிறான். அவன் பார்த்த உடனே அவங்களை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கிறான். அருமையானவர்களே, அன்றைக்கு யுத்த களத்தில் வரும்போது கோலியாத்தும் அவனுக்கு முன்பதாக இருந்த எல்லா எதிரிகளும் அவர்களை கண்டு, அந்த எதிரிகள் எல்லாரையும் கண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலோடு இருந்த பராக்கிரமசாலிகளும் அத்தனை பேரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்ததை நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி மிகவும் பயந்தது யாரு?
பலசாலிகளும் பராக்கிரமசாலிகளும். லேலுயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் தன் பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் சோதனை வருகிற வேளையிலே சத்துருக்கள் முன்பதாக நிற்க பலனில்லாமல் அவன் மிகவும் பயந்து கலங்குகிறான். அவன் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தபடினால் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லாமல் வெறுங்கையாய் திரும்பி வருகிறான். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் நாம் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்காமல் மனுஷர் மேலும் நம்முடைய மாம்சத்தின் மேலும் நம்பிக்கை வைத்தால் நம்முடைய சோதனை வேலையிலே நாம் கலங்கி தியங்கி நிற்போம், நமக்கு நம்பிக்கையற்று போகும். சவுலும் அவனோடு கூட இருந்த அத்தனை பேரும் கலங்கினார்கள். சாதாரணமாக கலங்கவில்லை, மிகவும் அவர்கள் கலங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது அதை குறித்து சொல்லும்போது பயமில்லாத இடத்தில் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கும் மாம்சத்தை தனக்கு புயபலமாக்கி கொள்கிறவனுக்கும் தைரியம் இருக்காது, தைரியம் இருக்காது. கர்த்தரை நம்பாத ஒருவனுக்கும் தைரியம் என்பது இருக்கவே இருக்காது. கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் அவன் பயந்து 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 பயந்து. இன்றைக்கும் சிலர் பயத்தோடு இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பயத்தோடு கூட ஒருவேளை இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். இந்த காரியம் என்னவாய் முடியுமோ, இது ஏன் இப்படி நடந்தது, நான் வெறுங்கையாய் போய்விடுவனோ, இது என்னை விட்டு போய்விடுமோ, எனக்கு ஒரு நஷ்டம் உண்டாய்விடுமோ, எனக்கு எல்லாம் எதிர்மறையாகவோ நடக்குமோ என்று சொல்லி பயமில்லாத இடத்தில் நீங்கள் பயந்து கொண்டிருந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தரை நம்பவில்லை. கர்த்தருக்கு பதிலாக கர்த்தரை பார்க்கிலும் அதிகமாக மனுஷனையோ மாம்சத்தையோ யார் நம்பியிருக்கிறார்களோ, சோதனை வருகிற வேலையில், கஷ்டங்கள் வருகிற வேலையில் பலனை அனுபவிக்க கூடாதபடி மிகவும் பயந்து கலங்கி நாம் ஆண்டவரை விட்டு விலகிறவர்களாகவே காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பது விருதா, மாம்சமான இந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது விருதா, பிரபுக்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறது விருதா. கர்த்தரையே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஒரு அழகும் இனிமையுமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் பிரயாசப்பட்டு பட்ட பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க வேண்டுமேயானால் 100% கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். லேலுயா. கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். இன்றைக்கு மதியினமான மனுஷர்கள் பாருங்கள், பொங்கல் கொண்டாடுறாங்க, உழவர் திருநாள். இந்த நாளில் அவர்கள் யாரை நம்பி இருக்கிறார்களா? வானத்தையும் சூரியனையும் இயற்கையை நம்பி தான் விதைக்கிறானா. மழை வரும் என்று நம்பி விதைக்கிறானா. ஆனால் மழையை பெய்ய பண்ணுகிற ஒருவர் உண்டு என்பதை அறியாமல், அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல், காண்கிற சூரியனுக்கும் வானத்துக்கும் காற்றுக்கும் பலி செலுத்திக் கொண்டு அவைகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த கூட்டங்களில் மத்தியில் இருந்து கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்து இந்த மெய் தேவனை சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் காற்றையோ கடலையோ மலையையோ மரங்களையோ சிருஷ்டிகளை தொழுது கொள்ளும்படியாக அல்ல, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை நம்பி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், இயற்கையை உண்டாக்கினவர், மலையை உண்டாக்கினவர், அவரை நம்பி நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்தில் மனுஷன் மேல் தன் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டவன் மிகவும் பயப்படுகிறான். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். 31, 32 இந்த 2 வசனங்களை வாசியுங்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. மாம்சத்தை சார்ந்து கொண்டவனுக்கு, மாம்சத்தை நம்பி இருந்தவனுக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டியதில்லை. காரணம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் அசைக்கப்படாமல், என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் உறுதியாய் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனுக்கு, கர்த்தர் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு தீட நம்பிக்கை இருக்கும், தைரியம் உண்டாயிருக்கும். அவன் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் அசைக்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போ
நம்புவோம். நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். இம்மையிலும் தருவார், மறுமையிலும் தருவார். கர்த்தருக்காக நம்ம படுகிற பிரயாசமாக இருக்கட்டும், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் படுகிற பிரயாசமாக இருக்கட்டும், சத்தியத்தின் நிமித்தம் நாம் படுகிற பிரயாசமாக இருக்கட்டும், வேத வசனத்தின் நிமித்தம் நாம் படுகிற பிரயாசமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக தருவார். நாம் படுகிற பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணும் வியர்த்தமாய் போகாது, தண்ணீரிலே போட்டது போல போகாது. அவைகள் எல்லாம் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய ஜெபங்கள் வீணாகாது. தேவ சமூகத்தில் நாம் சிந்துகிற கண்ணீர் வியர்த்தமாய் போகாது. கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நாமோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தைரியத்தோடு இந்த பாதையிலே ஓட வேண்டும். அல்லேலூயா. மனுஷன் மேல் தன்னம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆளாய் நாம் இருந்தோமானால் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் இங்கு நாம் வாசிக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, மனுஷர் மேல் தன் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன் அவன் வனாந்தரத்தில் கரளையாய் போன செடியை போல இருக்கிறான், நன்மை வருகிறதை காண முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் நவாந்திர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ஆமென். இன்றைக்கும் அநேக தேவஜனங்கள் கர்த்தாவே நன்மை வருகிறதை காண முடியவில்லையே, நன்மை வருகிறதை காண முடியவில்லையே, நன்மை வரும் என்று காத்திருந்தேன், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமையே நடந்து கொண்டிருக்கிறது, என் வீட்டில் ஒரு நன்மையுமே இல்லையே, அடுத்து 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 பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறதே, நன்மை வரும் என்று காத்திருந்தேன், எனக்கு நன்மை வரவில்லையே என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நன்மை வருகிறதை காண இல்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் உண்டு. நீயோ கர்த்தரை நம்பியிரு. ஒரு மனுஷன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை நம்பி மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டால் அவன் கர்த்தரை விட்டு விலகுகிறான். அவன் கர்த்தரோடு கூட இருக்க முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய மாம்சத்தை புயபலமாக்கி கொண்ட சவுல் எப்படி கர்த்தரை விட்டு விலகினானோ அதே போல இந்த மனுஷன் கர்த்தரை விட்டு விலகுவதனாய் இருக்கிறான். எனவே கடந்த நாட்களில் நாம் கர்த்தர் மேல் நம்மளுடைய நம்பிக்கையை வைக்காமல் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய மாம்சத்தை புயபலமாக்கி கொண்ட நாம் நிமித்தம் நமக்கு வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நாம் மனஸ்தாபப்படுவோம். அவன் நல்ல நோக்கத்தோடு தான் காட்டுக்கு விறகு வெட்ட போனான். கோடாரி கை நின்று கலன்று போனது. தன்னோடு கூட இருந்தவனும் சேதமடைந்தான். கோடாரி நம்முடைய கை விட்டு போனதா? வெறுங்கையாய் திரும்பி வந்திருக்கிறோமா? நம்மோடு கூட இருக்கிறவர்களும் சேதமடைந்திருக்கிறார்களா? கர்த்தாவே, அது முழுவதுமாய் என்னுடைய தவறு, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து என்னை மாம்சத்தை புயபலமாக்கினேன், என்னை மன்னியும். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் செழிப்பான். அல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனங்களை வாசியுங்கள் தொடர்ந்து. எரேமியா 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் 17, 6, 7 வாசிங்கள். அவன் அந்தர வெளியிலே கரளையாய் அடுத்த வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அல்லேலூயா. நாம் பாக்கியவான். பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு பிளஸ்ட் என்று ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் இன்னும் கர்த்தரை நம்பி இருப்பேன், நான் கர்த்தரை நம்புவேன். பிசாசு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறானா? நீ ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறாய், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறாய், நீ வெறுமையா இருக்கிறாய், நீ கர்த்தரை நம்புறதுல பிரயோஜனம் என்ன என்று பிசாசு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறானா? நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், நான் இன்னும் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லுங்கள். ரபஹந்தராக்கரமராடியா, நான் இன்னும் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லுங்கள். கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன். ஷபகதனபஹனரகதபனகதுதமனாரியா. கோடாரி நம்முடைய கையை விட்டு போகாது, நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு சேதம் வராது. நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். நீ நல்ல நோக்கத்தோடு புறப்பட்டு வந்தது உண்மைதான். நீ நல்ல நோக்கத்தோடு இந்த உலகத்திலே சத்தியத்தின் நிமித்தம் நீ கடந்து போகிறது
உண்மைதான். ஆனாலும் கோடாரி உன் கையை விட்டு போனதுக்கு காரணம் கர்த்தரை நம்புவதில் நீ குறைவுபட்டிருக்கிறாய். எனவே கோடாரி கையை விட்டு போகாது, நம்முடைய பிரயாசம் வியர்த்தமாய் போகாது. கை ஓங்கின உனக்கு, ஓங்கின உன்னுடைய கரத்துக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைக்கும். அவன் கையை ஓங்கும் போது கோடாரி அவன் கையை விட்டு போனது. அருமையானவர்களே, நாம் கை ஓங்கி இருந்தும் நமக்கு பலனற்று போன ஒரு அனுபவம் இருக்கிறதா? கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது உங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தாவே, இனி நான் மனுஷனை நம்ப மாட்டேன். கர்த்தாவே, இனி என் மாம்சத்தை நம்ப மாட்டேன், உண்மையிலே நம்புவேன். நான் இயேசுவையே நம்புவேன். சொல்லுங்கள், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், நான் இயேசுவையே நம்புவேன் என்று சொல்லுங்கள். நான் இயேசுவையே நம்புவேன் என்று சொல்லுங்கள். கர்த்தாவே, நான் உண்மையே நம்புவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஒரு பாடல் இருக்கிறது. இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன். இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன். இயேசுதான் என் தஞ்சம் வானிலும் பூவிலும். இயேசுதான் என் தஞ்சம் வானிலும் பூவிலும். இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன். இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன். இயேசுதான் என் தஞ்சம் வானிலும் பூவிலும். இயேசுதான் என் தஞ்சம் வானிலும் பூவிலும். இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பதற மாட்டேன். கர்த்தாவே, நான் பதற மாட்டேன். நான் பதறி என்னோடு கூட இருக்கிறவர்களை நான் பதற பண்ண மாட்டேன். அப்படி சொல்லி எல்லாரும் பாடுவோம். 2 லைன் மட்டும்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச புரியக்கூடிய ஒரு 2 வார்த்தை தான். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எப்பயாவது உங்களுக்கு நம்பிக்கை குறைந்து இது நடக்குமோ அது நடக்குமோ, என்னுடைய பலனை நான் இழந்து போவேனோ என்ற ஒரு பயம் வரும்போது இந்த பாடலை பாடுங்கள். இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது இப்படிப்பட்ட பாடல்களை பாடி நாம் ஆவியில் நிரம்ப வேண்டும். அருமையானவர்களே, சில கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது சில விஷயங்கள் நாம் இழந்து போகக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய ஒரு அனுபவம் உண்டானால் நம்முடைய மனதை யாருக்கும் சொல்ல முடியாது. நமக்குரியதை நாம் யாரிடத்திலும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல் வரும்போது அந்தரங்கத்துக்கு போய் அரைக்கதவை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி இந்த வார்த்தைகளை பாடி 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 ஆவில நிரம்புங்கள், ஆவில நிரம்புங்கள். அந்நிய பாஷையை பேசுங்கள். சூழ்நிலைகள் மாறும், கோடாரி நம்முடைய கையை விட்டு போகாது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பலனை நாம் இழந்து போக மாட்டோம். நாம் கர்த்தரை சரியான விதத்தில் நம்பாதது நிமித்தம் நாம் மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களும் பாதிக்கப்பட்டு போகிறார்கள். கடந்த நாட்களில் கர்த்தர் மேல் சரியான விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இல்லாதபடினால் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டது நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனுஷனை நம்பினது நிமித்தம் நம்ம குடும்பத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாம். எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து பாடுங்கள். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம், நஷ்டம் வரும்போதெல்லாம் நான் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன் என்று பாடி பாடி ஆவில நிரம்ப வேண்டும். அந்நிய பாஷை பேச வேண்டும். அதுதான் அபிஷேகம். அதற்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்நிய பாஷையில பேசுங்கள், சூழ்நிலைகள் மாறும். ஆவில நிரம்பி பாடுங்கள், சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. எல்லாரும் பாடலாமா? உணர்ந்து பாடுவோம். இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன். இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன். இயேசுதான் என் தஞ்சம் வானிலும் பூவிலும். இயேசுதான் என் தஞ்சம் வானிலும் பூவிலும். இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன். கைவேர்த்தி, இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யும். பிசாசு கேட்கட்டும். இயேசுதான் என் தஞ்சம் வானிலும் பூவிலும். இயேசுதான் என் தஞ்சம் வானிலும் பூவிலும்.
பூவிலும் இயேசுதான் என் தஞ்சம், வானிலும் பூவிலும் இயேசுதான் என் தஞ்சம், வானிலும் பூவிலும் இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன், இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன், இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன், இயேசுவை நான் நம்பி ஜீவியம் செய்யுவேன். இயேசுவே நான் உம்மை நம்புவேன், இயேசுவே நான் உம்மை நம்புவேன், இயேசுவே நான் உம்மை நம்புவேன். லாரா ஹந்தராக் சாத்தான் தோற்று போனான். நான் இயேசுவையே நம்புவேன். கோடாரி என் கரத்தை விட்டு போகாது, என் பலன் விருதாவாய் போகாது, என் பிரயாசம் வியர்த்தமாய் போகாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என் பிரயாசம் வியர்த்தமாய் போகாது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது, என் கோடாரி என்னை விட்டு போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கோடாரி அவன் கையை விட்டு நம்பிக்கையோடு போனவன் வெறுங்கையாய் திரும்பி வந்தான். பிரயாசப்பட்டு பலனை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான இரண்டாவது ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிப்போம். வாசிங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவே. காலம் இதுவோ, இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் அதை பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே தேவ வார்த்தையை கேளுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே தேவ வசனத்தை கேளுங்கள். இங்கு வாசிக்கிறோம், இங்கு திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிற அனுபவம், புசித்தும் திருப்தி அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பட்ட பிரயாசம் ஒன்றுக்கும் பலனில்லாத ஒரு அனுபவத்தை குறித்து வாசிக்கிறோம். கோடாரி அவன் கையில் இருந்து போனது போல இங்கே பட்ட பிரயாசம் ஒன்றும் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி வாசிக்கும் போது, கர்த்தருடைய வீடு, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று வாசிக்கிறோம். இந்த வீடு பாழாய் கிடக்கிறது. இந்த வீடு என்று சொல்லும்போது கர்த்தருடைய வீட்டை குறிக்கிறது. கர்த்தருடைய வீடு, தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது அவரவர்கள் தங்கள் தங்கள் மச்சு பாவப்பட்ட தங்கள் வீடுகளிலே குடியிருக்கும்படியாக கடந்து போனார்கள். அது நிமித்தம் அவர்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்தார்கள். பட்ட பிரயாசத்துக்கான பலனை அனுபவிக்க முடியவில்லை. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கிறது என்று சொல்லும்போது நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற இந்த ஐக்கியம் தான் அந்த ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற இந்த ஆலயமாகிய இந்த கர்த்தருடைய வீடு, இது பாழாய் கிடக்கும் போது நாமோ அதை குறித்து கவலைப்படாமல் பூமிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்பட்டு மச்சு பாவப்பட்ட வீடுகளுக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே தானே கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய பிரயாசங்கள் வீணும் வியர்த்தமாக இருக்கிறது. எனவேதான் நாம் வாசிக்கும் போது மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் இந்த ஆலயத்துக்குள்ளே உண்டாக வேண்டும். கர்த்தர் தங்கியிருக்கிற ஆலயம் நாமே, கர்த்தருடைய ஆலயம் நாமே. இந்த ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நாம் பூமிக்குரிய காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டிய நாம் இந்த ஆலயம் பாழாய் கிடைக்கிறது குறித்து கவலைப்படுகிறது இல்லை, கலங்குகிறது இல்லை. இதிலே 2 பகுதியை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிற ஒரு கூட்டம், புசித்து திருப்தி அடையாமல் குடித்து பரிபூர்ணம் அடையாத அந்த கூட்டம். முதல் கூட்டம் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு புசித்து திருப்தி ஆகாமல் குடித்தும் பரிபூர்ணம் அடையாத ஒரு கூட்டம். இது விசுவாசிகள் என்ற ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. இந்த காரியம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வஸ்திரம் உடுத்தியும் உனக்கு குளிர் போகட்டும் என்று சொல்லி வஸ்திரத்தை உடுத்தியும் கூட ஒருவனுக்கும் குளிர் போகவில்லை. ஊழியக்காரருடைய பிரயாசமும் கூட பலனற்று போகிறது. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை சற்று நிதானித்து பார்ப்போம். பிரயாசப்பட்டும் பலனை அனுபவிக்க முடியவில்லை. உனக்கு குளிர் போகட்டும், வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று வஸ்திரத்தை கொடுத்தும் அவன் குளிர் அடங்கவில்லை. இந்த இடத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஆசாரியனாக இருக்கட்டும், அவருடைய பிரயாசம் அற்று போகிறது. அதே நேரத்தில் தேவ ஜனங்களுடைய பிரயாசம், அவர்களுடைய பிரயாசமும் அற்று போகிறது. பலனற்று போகிற ஒரு அனுபவம் இந்த கடைசி நாட்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, விசுவாசிகள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு மட்டும் நம்ம ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் சபைகள் தோறும் நான் பொதுவான சபையின் அனுபவத்தை, இன்றைக்கு தேவ ஜனங்களும் சபையும் கொடுத்த அனுபவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கூட்டத்துக்கு போய் ஆக வேண்டும் என்ற கலாச்சாரத்தின்படி கர்த்தரை தேடுகிற கூட்டம் இன்றைக்கு சபையிலே பெருகி கொண்டிருக்கிறது. எல்லா மூலைகளிலும் கலாச்சாரத்தின்படி கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம். இவர்கள் கர்த்தரை தேடி வருகிறார்கள், ஆனால் அவருடைய ஆத்மாவுக்கு ஏற்ற பலன் ஒன்றும் அடையவில்லை. கர்த்தரை வருகை இன்றைக்கு இருக்குமே, ஆனால் எத்தனை பேர் கர்த்தரை வருகைக்கு போவோம், நாம் படுகிற தேவ சமூகத்துக்கு வந்தோம், ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் என்று கலாச்சாரத்தின் அடிப்படையில் செய்கிற ஒன்றுக்கும் பலன் இல்லாமல் போகிறது. அருமையானவர்களே, ஒரு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா போதும், அந்த 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா போதும் என்று நம்மை நாமே ஏமாற்றி திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயம் கெடுக்கப்பட்டிருக்கிறது, பாழாய் கிடக்கிறது. ஆனாலும் அதை குறித்து கவலை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியாது. அதே போல ஆசாரியர்களாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒருவருக்கும் குளிர் போகவில்லை. சாரமில்லாத சாந்தை ஜனங்களுக்கு பூச பிரயாசப்படுகிற இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு சாரமற்ற சாந்து கத்த சொல்ல விரும்புகிறார், உங்களுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் செய்கிற ஊழியம் அங்கீகரிக்கப்படுமா? நம்முடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நாம் படுகிற பிரயாசம் வாய்க்குமா? கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை நாம் இன்றைக்கு விட்டுவிட்டோம். இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள எங்க சபை தான் பெரிய சபை, உங்க சபை தான் அப்படி, சபையை குறித்து ஏற்றத்தாழ்வுகள், விசுவாசிகளுக்குள்ள சண்டை, எங்க சபை தான் பெருசு, உங்க சபை தான் பெருசு, எங்க சபையில் அது இருக்கு, உங்க சபையில் இது இருக்கு. சபைகளை குறித்து ஏற்றத்தாழ்வுகள், சிலருக்குள்ள உபதேசங்கள் எங்களிடத்தில் இருக்கு என்று சொல்லி உபதேசத்தை குறித்து ஏற்றத்தாழ்வுகள், ஒருத்தருக்கொருவர் ஏற்றத்தாழ்வுகள். ஆனால் வீடு ஆலயம் பாழாய் கிடக்கிறது, அதை குறித்து யாரும் கவலைப்படவில்லை. கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, யாரு பெரியாள் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க ஒருத்தரும் என்னுடைய வழிக்கு போக மாட்டீங்க. ஒரு சின்ன கூட்டம் தான். கர்த்தர் பரிதாபப்படுகிறார். இன்னைக்கு தேவ ஜனங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுமா இருக்கிறவர்கள் நிலவரங்களை குறித்து கர்த்தர் பரிதாபப்படுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இன்னைக்கு நான் நம்முடைய சபையை குறித்து மாத்திரமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற சபை, இந்த சபை நிலவரங்களை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியினர் உணர்த்த விரும்புகிறார். அப்படியானால் சபை இன்றைக்கு ஒரு கலாச்சாரத்துக்கு பின்பதாக கடந்து போயிருக்கிறது. தங்களுக்கென்று ஒரு வரைமுறைகளை உருவாக்கி கொண்டு அதிலே அவர்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். இதை தான் அன்றைக்கு பரிசேயர்களும் ஆயக்காரர்களும் செய்தார்கள். அவர்கள் தங்களுக்கென்று சில வரைமுறைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்கி கொண்டு அதிலே அவர்கள் திருப்தியாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லாமல்
அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்து கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஐக்கியம் இல்லாமலே அவர்கள் ஓடி முடித்தார்கள். யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? பிதாவாகிய தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் பிதாவுக்கும் அவர்களுக்கும் ஐக்கியமே இல்லை. தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள், தேவகுமாரனை பகைத்தார்கள். இது போல தங்களுக்கு இந்த சில கோட்பாடுகளை இந்த பூமியில உருவாக்கி கொண்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு சபையும் அதன் அடிப்படையில் போய் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை குறித்த எண்ணம் மனதில் இன்றைக்கு உண்டாகவில்லை. தேவ ஜனங்களும் கூட தங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்தா போதும், நாங்கள் சரியா இருக்கிறோம் என்று எண்ணி இதிலேயே தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பட்ட பிரயாசம் வியர்த்தமாய் போய் கொண்டிருக்கிறதை குறித்த கவலையோ பாரமோ இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இவர்களை குறித்து இயேசு சொன்னார், குருடரே மதியினரே என்று சொன்னார். குருடரே மதியினரே என்று சொன்னார். அதை குறித்து அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல இந்த ஆசாரியர்களும் இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஜனங்களுக்கு போதித்தார்கள். என்ன போதித்தார்கள்னா, ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் தசமபாகம் கொடுக்கலாம், தசமபாகம் கொடுத்தால் போதும் அவன் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி அவர்களுக்கு போதித்து வைத்திருந்தார்கள். காணிக்கை கொடுத்தால் போதும் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடலாம் என்று ஜனங்களுக்கு போதித்து வைத்திருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்துதான் கேட்டார், குருடரே மதிக்கேடரே, காணிக்கையோ காணிக்கை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ எது முக்கியம்? காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ எது முக்கியம்? இன்றைக்கு எல்லா இடங்களிலும் செழிப்பின் உபதேசம் பரவி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற பிரசங்கங்கள் பரவி கொண்டிருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாக கேட்க தேவ ஜனங்களுக்கு இன்றைக்கு மனதில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. சத்தியத்தை பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆசீர்வாதமான பிரசங்கங்களை எதிர்பார்த்து வருகிற ஆழமான உபதேசம் உள்ள சபைகளையும் கூட இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அரபியானவர்களே, நாங்கள் ஆழமான சத்தியங்களை பேசுகிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில சத்தியத்தை பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இந்த சபை விட்டா வேற சபைக்கு போகணும். அருமையானவர்களே, இன்றைக்கு சத்தியங்களை கேட்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி கர்த்தரை குறித்தும் ஆலயத்தை குறித்தும் கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு உதவியாக இருக்கலாம், பழைய விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சபையை தாங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது எந்த இடத்துல போய் சேருவோம் என்ற நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன வியாதி வரும்போது சத்தியத்துக்காக கர்த்தருக்காக நிற்க முடியவில்லை. ஆனால் அதே இடத்துல இருக்கிற ஒரு ஏழை ஒரு மூலையில் இருந்தாலும் தன்னை காத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அறிவாளர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏன் நாம் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறோம்? நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியத்தை குறித்து நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் இல்லை. அதை சரி செய்து கொள்ள மனதில் அவர்களும் இருக்கிறோம். காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. வாசிங்களா அந்த வசனத்தை? எடுத்தாச்சா? வசனம் சொல்லி வாசி சீக்கிரம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாசிங்க. மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவ ஆலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதின் மேல் இருக்கிற காணிக்கையின் மேல் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். போதும். இந்த வெளிப்படுத்தல் இல்லாத இந்த பரிசேயர்கள் மாயக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மாயக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, இவர்கள் சந்தை வழிகளிலே தங்களுக்கு வந்தனங்கள் வேண்டும் என்று விரும்பினார்கள். காப்பு நாடாக்களை அகலமாக்கினார்கள். நீண்ட அங்கிகளை தரித்துக் கொள்ள விரும்பினார்கள். ஆனாலும் அவர்களுடைய முடிவை குறித்து அவர்கள் சிந்திக்கவே இல்லை. அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பலனை குறித்த எண்ணமும் அவர்களுக்கு துளி கூடமில்லை. இப்படிப்பட்ட ஜனத்தை குறித்து தான் கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது அவனவன் தன் தன்
வீட்டிலே மச்சிப்பாவின வீட்டிலே உருவாக்கி கொண்டு அந்த வீட்டில் குடியிருக்க விரும்புகிறீர்களா? சபை நிலவரம் எப்படி போய்கொண்டிருக்கும் போது யார் பெரியாள், எந்த சபை பெரிய சபை, எந்த ஊழியக்காரர் பெரியாள் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஊழியக்காரர்களும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் பெருகி கொண்டிருந்து இந்த கடைசி நாட்களில் அவனவன் தன் தன் மூலையிலே தன் தன் பொழிவை தேடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மனதை விளங்கி கொண்டு ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கையை இந்த பலிபீடத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் எண்ணமும் அதை ஜனத்துக்கு அறிவிக்க வேண்டிய எண்ணமும் இந்த பலிபீடத்தை குறித்த ஒரு நல்ல வெளிப்படுத்தலும் அற்றவர்களாகவே நாம் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் குளிர்காய் என்று சொல்லி உனக்கு குளிர்காக நான் போர்வையை உடுத்துகிறேன் என்று சொன்னாலும் அவனுக்கு குளிர் உண்டாகவில்லை. திரளாய் விதைக்கிறோம், கொஞ்சமாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களில் இந்த சூழலில் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து பலனற்றவர்களாய் கலாச்சாரத்தில் மூழ்கி நம்முடைய பொழிவை நாடி கர்த்தருக்கு விரோதமாகவே கிரியை செய்து நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு நம்மையே வஞ்சித்துக் கொண்டு நாம் மாயக்காரராய் போய்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் இதை செய்ய விரும்புகிறார். நமக்குள் செய்ய விரும்புகிறார், எனக்குள் செய்ய விரும்புகிறார். நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த திரளான பலனை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், நாம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலூன்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவர்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பலிக்கும் நிந்தைக்கும் உமது கரத்தை சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனையும் தம் ஜனத்தையும் கடாட்சிக்க விரும்புகிறார். கர்த்தர் தமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை கடாட்சிக்க விரும்புகிறார். கர்த்தர் தம் சொந்த ஜனத்தை கடாட்சிக்கும்படியாக விரும்புகிறார். அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் அவர்களை உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எப்பொழுது இவைகள் நடக்கும்? அந்த ஒரு பூரணமான பலனை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்க்கும்போது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல, சீயோனிலேயே எக்காலம் ஊத வேண்டுமாம், பரிசுத்த உபவாச நாட்களை நியமிக்க வேண்டுமாம், விசேஷித்த ஆசரிப்பை கூற வேண்டுமாம். அதாவது விசேஷித்த ஆசரிப்பு, விசேஷித்தனா கலாச்சாரத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் மட்டும் இல்லை, சனிக்கிழமை கூட்டம் மட்டும் இல்லை, விசேஷித்த ஆசரிப்பு, ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் டேஸ். அதுதான் நாம் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறோம். 21 நாள் தொடர்ந்து ஜெபம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். விசேஷித்த ஆசரிப்பு, அதுதான் விசேஷம். மற்ற நாட்களை போல இந்த மாதத்தில் அல்ல, விசேஷித்த ஆசரிப்பு. மற்ற பிரேயரை போறல, ஸ்பெஷலான சில பிரேயர்ஸ் இந்த நாட்களில் வைக்கிறோம். அதுதான் விசேஷித்த ஆசரிப்பு. அடுத்து, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்முடைய பலனை நாம் இழந்து போகாதபடிக்கு, உபதேசம் எங்கள் கையில் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாம். அங்கே ஐஸ்வர்யவான் என்றும் ஏழை என்றும் இல்லை. ஐஸ்வர்யவான் அநேக பணம் கொடுத்தா அவனுக்கு உபதேசத்தை சொல்லக்கூடாது. அவனுக்கு உபதேசம் இல்லை. ஏழைக்கும் ஒன்றும் இல்லாதவனுக்கு தான் உபதேசமா? பணக்காரனுக்கு பிரமாணம் இல்லை, ஏழைக்கு தான் பிரமாணமா? இல்லை அருமையானவர்களே, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அங்கே ஐஸ்வர்யவான் என்றும் ஏழை என்றும் இல்லை. சபை ஒரு பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாக சபை பரிசுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லேலூயா. நான் சொல்றது புரிதுன்னு சொல்றேங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் சபை பரிசுத்தப்படுத்தும்படி பண்ணும்போது மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட வேண்டுமாம். மணவாட்டி என்பது சபை, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகக்கூடிய சபை. மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட வேண்டுமாம். மணவாட்டியை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று நேசர் சொல்லுகிறார். இந்த புறாவாகிய இந்த மணவாட்டி, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, இந்த புறா இந்த உத்தமி இந்த சபை கர்த்தருக்கு தன்னுடைய முகத்தை காட்ட வேண்டுமாம். அது மறைந்திருக்கிறது. எதற்குள்ள மறைந்திருக்கிறது? தன்னுடைய சுகபோகத்துக்குள் மறைந்திருக்கிறது, தன்னுடைய மாய்மாலத்துக்குள் மறைந்திருக்கிறது, கலாச்சாரத்துக்குள் மறைந்திருக்கிறது. ஒருவன் மற்றொருவனை எப்படி ஏமாற்றலாம், எப்படி தந்திரமாய் நடக்கலாம், யாருக்கு முன்பதாக எப்படி பேசினால் அவர்களுக்கு முன்பதாக நமக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் நமக்காக அநேக மாய தந்திரங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. இந்த தந்திரமாகிய இந்த மறைவை விட்டு உன் முகத்தை நீ எனக்கு காண்பி. உன் முகம் எவ்வளவு அழுக்காக இருக்கிறது, நீ ஏன் இந்த ஆலயத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறாய்? உன் முகத்தை எனக்கு காண்பி. நம்முடைய கலாச்சாரங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். மணவாட்டி தன் அறையை விட்டு புறப்பட்டால் ஒழிய ஒரு பூரண பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. மணவாட்டியே, நீ அறைக்குள் இருந்த காலம் போதும். உன் நேசருக்கு ஒரு முகத்தை காண்பிக்கும்படியாக, நீ யார் என்பதை காண்பிக்கும்படியாக மணவாட்டி தன் அறையை விட்டு வெளியிலே வர வேண்டும். இரண்டாவதாக, அந்த மணவாட்டி அவருடைய சத்தத்தை அவர் கேட்க வேண்டுமாம். அறையை விட்டு வெளியே வந்து முகத்தை காண்பிக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய சத்தத்தை கேட்க பண்ண வேண்டும். கர்த்தரை நோக்கி கதற வேண்டுமாம். கர்த்தரை நோக்கி கதற வேண்டுமாம். அருமையானவர்களே, சபை இன்றைக்கு ஒரு 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 பெயர் கிறிஸ்தவம் என்ற அமைப்புக்குள்ள இன்றைக்கு சபைகள் தோறும் பெயர் கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிற வேளையில ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எழுப்புவார் என்று ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். சபைகள் தோறும் கர்த்தருடைய ஆவியானவர் அதையே உணர்த்த விரும்புகிறார். நம்முடைய சபையிலும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். அந்த கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பணிவிடைக்காரராக இருக்கிற அந்த கூட்டம் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் கர்த்தர் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறாரே, அந்த ஆசாரியர்கள் கூட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களும் விசுவாசியமாக இருக்க அந்த கூட்டம், அவர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று அழுவார்களாம். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று அழக்கூடிய ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று அழக்கூடிய ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார் என்று திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே இருக்கிற இந்த அனுபவத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு போதுமான நேரம் இல்லாதபடியினால் நான் சுருக்கமாக இதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒரு தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது, சாலமோனுடைய ஆலயமாக இருக்கட்டும், தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது வெளியில பலிபீடம் இருக்கிறது. அங்கே பலியிடப்படக்கூடிய ஆடு மாடுகள் இவைகள் எல்லாம் பலியிடப்படும். அடுத்து போகும்போது மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் தான், சாலமோனுடைய மண்டபத்தில் தான் இயேசு உலாவி கொண்டிருந்தார். இயேசு எங்கே உலாவினார்? சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவி அன்றைக்கு பரிசேயர்களுக்கு சத்தியத்தை போதித்து கொடுத்தார். அங்கே சொன்னார், கர்த்தராகிய தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார், சிறுமை பற்றுகளுக்கு விடுதலையை கூறவும், கட்டுண்டவர்களை விடுவிக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கவும், கிருபையின் காலத்தை அறிவிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி தைரியமாக இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினார். இயேசு அந்த சாலமோன் மண்டபத்தில் உலாவும் போது அங்கே தேவ வல்லமை புறப்பட்டு வந்தது, அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. இன்றைக்கு சபையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் ஏன் நடக்கவில்லை? ஏன் இன்னும் குருடன் கண் திறக்கப்படாமல் இருக்கிறான்? ஏன் இன்னும் முடவன் நடக்க முடியாமலே இருக்கிறான்? ஏன் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கர்த்தரின் பரிகாரம் என்று சொல்லிக்கொண்டு ஏன் இன்றும் நாம் மருத்துவமனைக்கு போய் கொண்டிருக்கிறோம்? சாலமோன் மண்டபத்தில் உலாவின கர்த்தருடைய பாதங்களை காணமே. இவர்கள் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நிற்கிறார்கள். முதலாவது பலிபீடம், இடைவெளியை விட்டு மண்டபம், இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவே நிற்கிறார்கள். ஒரு பக்கத்தில் பார்க்கிறார்கள், பலிபீடத்திலே சர்வாங்க தகன பலி செலுத்துகிற அனுபவம் அல்ல, பலி செலுத்துகிற அனுபவம் அல்ல, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அந்த பலிபீடத்தை சப்பனிட்டு தங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. பலிபீடம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம். ஒரு பலிபீடத்துக்கு கல்லும் மண்ணும் சேர்ந்துதான் அங்கு பலிபீடம் உண்டாக்கப்படுகிறது. அதுபோல பலிபீடம் என்று சொல்லும்போது
ஆபிரகாமுடைய நாட்களில் கட்டின அந்த விசுவாசத்தின் தகப்பனுடைய பலிபீடம் அது கல்லும் மண்ணும் சேர்ந்ததாக இருந்தது. அதுபோல இயேசு ஆகிய அந்த மூளைக்கல்லோடும் நாமும் கூட சேர்த்து மண்ணா இருக்கிற நாம் சேர்கிறோம். இந்த கல்லும் மண்ணும் கர்த்தரும் நாமும் இணையக்கூடிய இடம்தான் பலிபீடம். கர்த்தருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், மனுஷனை தேவன் சந்திக்கக்கூடிய இடம்தான் பலிபீடம். அப்ப தேவனும் மனுஷனும் சந்திக்கிற அனுபவம் தான் பலிபீடம். எனவே பலிபீடம் உடைந்து கிடக்கிறது. பலிபீடத்துக்கு நடுவே நின்று கொண்டு ஐயோ பலிபீடம் உடைந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி ஒரு பக்கம் பலிபீடத்தை பார்க்கிறார்கள். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் இல்லையே, ஜபத்துக்கு யாரும் வரலையே, ஜனங்க ஜபிக்கலையே, கூட்டம் வைத்திருந்த யாரும் வரலையே என்ற ஒரு துக்கம், ஒரு பாரம், ஐயோ ஜபிக்க முடியவில்லையே என்று ஒரு கூட்டம் அந்த பலிபீடத்தை கண்டு ஆண்டவருக்கும் இவர்களுக்கும் ஐக்கியமே இல்லாமலே இருக்கிறோமே. இதை குறித்து ஒரு பாரம், பலிபீடம் உடைந்து கொடுக்கிறது, பலிபீடத்தை குறித்த ஒரு பாரம். இன்னொரு பக்கத்தில் கர்த்தருடைய வல்லமையை காண முடியவில்லையே. அன்றைக்கு பாருங்கள், கர்த்தர் போற இடத்துல எல்லாம் அடையாளங்களும் அற்புதங்களை செய்தார். சுற்றி இருந்தவர்களுக்கு எல்லாம் பயம் உண்டானது. இன்றைக்கு பாருங்கள், சபைக்கு நெருக்கத்தின் மேல் நெருக்கம் வந்து கொண்டே இருக்கிறது, சத்ருவின் கை ஓங்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆழமான உபதேசங்களும் சத்தியங்களும் நம்மிடத்தில் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வல்லமையோ நம் புறக்கடைக்கு தள்ளி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஒரு கூட்டம் சாலமோன் மண்டபத்தில் உலாவின அந்த மண்டபத்தில் உலாவுற கர்த்தரை காணவில்லையே, கர்த்தருடைய வல்லமை இல்லையே, அபிஷேகம் குறைந்திருக்கிறதே, சபையில் அக்னி இல்லையே, வல்லமை இல்லையே, இன்றும் குணமாக்கப்பட முடியாத வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்களே. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். கர்த்தர் சுகமாக்குவார் என்று சொல்லி தெய்வீக சுக சத்தியத்திலிருந்து மறிக்கிற ஒரு கூட்டம், அது விசுவாசத்துக்காக பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிற ஒரு அனுபவம். ஆனால் எல்லாரையும் மறிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறது இல்லை. அந்த விசுவாச பரீட்சையில் நின்று இயேசு பரிகாரி கர்த்தனுக்கு சுகம் தந்தார் என்று ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்கும்படியாக சில சூழல்களும் சோதனைகளும் நமக்கு வருகிறது, வியாதிகளும் வருகிறது. அது போன்ற சூழல் வரும்போது அந்த தாவீது என்ன சொன்னார்? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை அறிவிப்பேன். நாம் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக சில வியாதிகள் நமக்கு வருகிறது. லாசரு வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், இது தேவ மகிமைக்கு ஏதுவாகவே இருந்தது என்று சொல்லி. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது நாம் கர்த்தரை விசுவாசித்து பலனடைந்து சாவாமல் பிழைத்திருக்கவோம் என்ற எண்ணம் நமக்கு இன்னைக்கு இல்லை. காரணம், கர்த்தர் சுகமாக்குறார் என்கிறதை கண்களால் காண முடியவில்லை. வாய் பேசிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. பேச்சு கர்த்தர் சுகமாக்குறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் சுகமாக்குற வல்லமையை நாம் காண முடியவில்லை. எத்தனையோ பேர் நாளுக்கு நாள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர் என்ன செய்துட்டாங்கன்னா, எப்படியும் கர்த்தர் சுகம் தர மாட்டார், இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காது, நேரம் ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான் தப்ப முடியும். ஐயோ, நம்மிடத்தில் இலவசமாய் சுகம் தரக்கூடிய ஒருவர் இருக்கும்போது உன் கையின் பிரயாசத்தை ஏன் மருத்துவன் சாப்பிட வேண்டும்? ஏன் அந்த பலனை நாம் அனுபவிக்க முடியவில்லை? இலவசமாய் சுகம் தருகிற ஒருவர் இருக்கிறார், ஆனால் அவரை விட்டு இன்றைக்கு மருத்துவமனைக்கு ஓடி பணத்தை செலவு பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. இதெல்லாம் நினைக்கும் போது அருமையானவர்களே, இதை பேசுகிற நானா இருக்கட்டும், இன்னைக்கு என்னுடைய நிலவரமும் அப்படி, என்னுடைய விசுவாசமும் அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாரையும் குறித்து நான் பொதுவாகத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் செத்தாலும் மருந்தெடுக்க மாட்டேன், அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசங்கள் குறைந்து போயிருக்கிறது. காரணம், கர்த்தரை காண முடியவில்லை, சுகமாக்குற வல்லமையை காண முடியவில்லை. நம்ம கண்ணு முன்னாடி கர்த்தர் சுகம் தருவார் என்று நம்பி இருந்த எத்தனை பேர் மரிச்சு போறாங்க. அப்ப நம்பிக்கை குறைந்து போகுது, கர்த்தரை காண முடியவில்லை. அதை குறித்து யாரும் கவலைப்படலை. நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பெரிய பெரிய திரள் கூட்டம் உண்டாகி கொண்டே இருக்கிறது சபைகள் தோறும். பெரிய பெரிய பணக்காரனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சுகமாக்குற வல்லமை இல்லையே, மண்டபத்தில் உலாவுகிற கர்த்தருடைய பாதங்கள் இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு சபைகள் கலங்குறது இல்லை. கர்த்தர் நம்மை ஒரு சின்ன சபையாக வைத்திருந்தாலும் இங்கே நமக்குள்ள ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ பெரிய பெரிய இடங்கள்ல பணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பணம் இன்றைக்கு எல்லாருக்கும் மேலாக போய் கொண்டிருக்கிறதே ஒழிய கர்த்தர் இல்லையே. இன்னும் வியாதியஸ்தன் சுகமாக்கப்பட முடியவில்லையே. கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற ஸ்தானாதிபதிகளாக நாங்கள் இருக்கிறோமே, ஏன் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியவில்லை என்கிற ஒரு பாரம் இன்றைக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல், கர்த்தருடைய ஆலயம் அங்கு சீர்கெட்டு போய் கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது. ஆனால் அதை குறித்து கவலைப்படவில்லை. அவனவன் தன் பொழிவை தன் உயர்வையும் விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தான் உயர்த்தப்பட வேண்டும், தனக்கு ஒரு உயர்வு வேண்டும், தன்னுடைய பொழிவையே நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் விசனப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்தில் திரளாய் விதைத்தோம். நிறைய கூட்டங்கள் நடந்தது, நிறைய கன்வென்ஷன் நடந்தது. கர்த்தருடைய வருகைக்கு கொஞ்சமாய் தான் இருக்கிறோம், பலனற்று போகிறோம். 1000 பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி கடந்து வந்தால் 10 பேர் கூட கர்த்தருடைய வருகையில், ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வருகையில் போக முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டாகிறதை நினைத்து ஆவியானவர் கலக்கத்தோடு இன்றைக்கு சபையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் நம்மை தட்டி எழுப்பி, நம்மை உயிர்ப்பித்து, நம்மை பூரண பலனை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் மறுபடியும் தெளிவாக சொல்ல விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். அவர்கள் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நின்று கதறுவார்கள், ஐயோ கர்த்தாவே, ஐயோ கர்த்தாவே, இரக்கம் செய்யும், என் ஜனத்துக்கு இரக்கம் செய்யும். ஜபத்துக்கு வரலையே, கூட்டத்துக்கு வரலையே, ஜனங்கள் ஆண்டவரை தேடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்பதை பார்த்து கதறி 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 மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே இறங்கும், ஊழியக்காரருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி கதறக்கூடியவர்களை, விசுவாசிகளுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கதறக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எழுப்பி தருவார் என்று திட்டமும் தெளிவாக ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட இந்த கிருபை நாட்களை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நிற்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள், கர்த்தாவே நான் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நிற்கிறவனாய் காணப்பட வேண்டும். நீர் தேடுகிற ஒரு ஆளாய் நான் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தேடுகிற மனுஷன் யார்? கர்த்தர் தேடுகிற மனுஷன் யார்? அவன்தான் திறப்புல நிற்கிறவனும் சுவரை அடைக்கிறவன் தக்கதாக, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவனாக இருக்கத்தக்கதாக ஒருவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆமென், ஒருவேளை பணத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், வசதியில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், மற்றவர்களை போல மேன்மையான அனுபவங்கள் நமக்கு இல்லாதது போல தெரியலாம். ஆனாலும் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நிற்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, ஆலயம் முடிக்கப்பட்டு கிடக்கிறது, இனி நான் அதை குறித்து கலங்குவேன் ஆண்டவரே, அதை குறித்து பதறுவேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரும் ஒரு கூக்குரலும் வரும்போது கர்த்தர் தம் ஜனத்தை கடாட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கடாட்சிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஒரு தகப்பனுக்கு ஊழியம் செய்கிற தன் பிள்ளையை ஒரு தகப்பன் கடாட்சிக்கிறான் என்று வாசிக்கிறோம். அதுபோல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிக்கிறது போல கர்த்தர் உங்களை என்னையும் கடாட்சிப்பார். கர்த்தர் தம் ஜனத்தை கடாட்சிப்பார். அல்லேலூயா. ஆமென். இனி இந்த நானும் கூட முடிவு பண்ணியிருக்கிறேன், இந்த மாதத்தில் வேறு எங்கேயும் போகக்கூடாது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். நீங்களும் கூட உங்கள் காரியங்கள் எல்லாம் தள்ளி வைத்து விடுங்கள். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். எல்லா காரியங்களையும் தள்ளி வைத்து விட்டு இந்த நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த விசேஷ ஜபத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதிகமான நேரம் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நின்று கதறுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில அழைக்கப்பட்டிருக்க ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பூரணமான பலன் எது என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுதான் பூரணமான பலன். ஏதோ ஒரு வீடு கிடைச்சிருச்சு, வாசல் கிடைச்சிருச்சு, அதை நம்ம போகும்போது கொண்டு போக முடியுமா? மரணத்துக்கு அப்புறம் அதை கொண்டு போக முடியுமா? பூரணமான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நாம் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நிற்கிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் தீர்மானம் செய்றீங்க, யாரு வந்தால் வராட்டி நான் ஜபத்துக்கு வந்துடுவேன், தேவ நேரத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், ஆண்டுடைய சமூகத்தை வந்து கதறுவேன், கண்ணீர் விடுவேன், சபைக்காக அழுவேன், ஊழியக்காரர்களுக்காக அழுவேன், குடும்பங்களுக்காக அழுவேன், ஒரு அக்னி சபையில வேண்டும் என்று கதறுவேன். இன்னையிலிருந்து அதுவே நம்முடைய ஜபமாக மாறட்டும். கர்த்தர் நம்மை கடாட்சிக்கும் போது உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும். அந்த உன்னதத்திலிருந்து பலன் வந்து நம்மை தரிப்பிக்கும் போது நம்முடைய சூழல்கள் எல்லாம் மாறும். அருமையானவர்களே, சபைக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சபைக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. இந்த கடைசி நாட்கள் அது கர்த்தருடைய வல்லமையே, தேவனுடைய அக்னியே, பின்மாறி மலையே, கர்த்தர் அதை இன்றைக்கு நமக்கு தர விரும்புகிறார். ஷபாக்க தராபாடியா. அதற்காக பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நிற்கும்படியாக நம்மை ஏவுகிறார். நாம் மாயக்காரராய் நம்முடைய ஓட்டத்தை ஓடி நம்முடைய பலனை இழந்து போகக்கூடாது. நம்முடைய கோடாரியை ஒருவேளை நம்முடைய கைவிட்டு போயிருக்கலாம், இதுவரைக்கும் பட்ட பிரயாசங்கள் வியர்த்தமாய் போயிருக்கலாம். இனி இருக்கிற நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. இனி வரக்கூடிய ஒரு நாளையும் நாம் மிஸ் பண்ணக்கூடாது. உற்சாகத்தோடு ஓடி வாருங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கதறுவோம்.
அதிகமான நேரம் யாரிடத்தில் நான் ஜெபத்தில் பேசக்கூடாது நினைத்திருக்கிறேன். ஜெபத்தில் பேசவே கூடாது. தனித்தனியாக வந்து கதறணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், கண்ணீர் விடணும், கதறணும். அதுதான் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, ஆழமான சத்தியங்கள் நமக்கு அவசியம்தான். எந்த அளவுக்கு உபதேசம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததோ அந்த அளவுக்கு அவருடைய வாயிலிருந்து அதிகாரமும் வல்லமையும் புறப்பட்டு வந்தது. இயேசுடைய பிரசங்கத்தில் ஜனங்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்ட 2 விஷயம் இருந்தது. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது 2 விஷயத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒன்று, அவருடைய வாயிலிருந்து வந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டாவது, அவருடைய வாயிலிருந்து வந்த அதிகாரத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நம்மிடத்தில் உபதேசம் இருக்குது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதே நேரத்தில் தேவ வல்லமைக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் தேவ வல்லமை இல்லாவிட்டால், கடைசி காலத்தில் ஒரு அக்கினி நம்ம சபைக்கு இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக முடியாது. அருமையானவர்களே, இஸ்ரவேலர்களும் யூதர்களும் பரிசேயர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நியாயப்பிரமாணம் எங்களுடையது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுபோல உபதேசம் எங்களிடத்தில் இருக்குது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரியான ஒரு வல்லமையும் ஒரு அபிஷேகம் நமக்கு இல்லாவிட்டால், கர்த்தருடைய அக்கினி சபையை சந்திக்காவிட்டால், இந்த மனவாட்டி தன் மனவரையை விட்டு வெளியே வராவிட்டால் ஒருபோதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. இன்றைக்கு எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் கர்த்தருடைய வரைக்கு போக போகிறோம், எங்கள் சபை கர்த்தருடைய வரைக்கு போகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த மனுஷன், ஒரு சபை அல்ல, ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் அல்ல, ஒரு தனி மனுஷனாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நின்று கதறி 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 கண்ணீர் விடுகிற அனுபவம் உண்டாயிருக்குமே, ஆனால் அந்த சபை தான் கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தமாகும். அந்த சபை தான் ஒரு பூர்ணமான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி ஒருவரை குற்றம் சொல்லுவதை நிறுத்துங்கள், மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்துவோமாக. யாரையும் குற்றம் சொல்ல நமக்கு அதிகாரம் இல்லை. நாம் ஆயத்தமாய் போவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆலயத்தை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, ஒரு பூர்ணமான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அல்லது அந்த கோடாரி அந்த பிடியை விட்டு கலண்டு போனதற்கான 3வது காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் பேசின காரியங்கள் எங்களுக்கு புரிந்தது என்று சொல்றாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு புரியாவிட்டால், உங்களுக்கு புரியாவிட்டால் அடுத்த பகுதிக்கு நான் போல. புரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவ தூதர்களுக்கு பேசக்கூடிய ரகசியத்தை அல்ல, பாலகர்கள் நமக்கு புரியக்கூடிய காரியத்தை தான் ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். எனவே விளங்கிக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, நாம் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பிரயாசத்தை, அவன் பலனை அங்கு அதிலே செலவிட வேண்டியதாக இருக்கிறது. இருப்பு ஆயுதம் மழுங்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய கையிலே சில ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். பிசாசை எதிர்த்து போராடும்படியான சர்வ ஆயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகள் மழுங்கி போகிறது நிமித்தம் நான் முதலாவது எழுத்து பிரகாரமாக சொல்லுகிறேன். அந்த கோடரியை ஓங்கி மரத்தை வெட்டு நினைக்கிற ஒருத்தன், அந்த கோடாரி சரியான விதத்தில் ஷார்ப்பாக இல்லாவிட்டால், அந்த கோடாரி மழுங்கலாக இருந்தால், அவன் அதிகமான வெயிட்டை லோடை அந்த கோடாரியில் கொடுத்து மரத்தை ஓங்கி வெட்டும் போது, ஒரு பக்கம் இவன் கையிலேருந்து புறப்படுற அந்த லோடு, இன்னொரு பக்கத்தில் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு லோடு, இது ரெண்டும் வரும்போது அந்த வைப்ரேஷனில் அந்த புடி அப்படியே ட்விஸ்ட் ஆகி என்ன ஆகும்னா, தொடர்ந்து அடிக்க அந்த புடி அப்படியே ட்விஸ்ட் ஆகி அப்படியே அது லூஸ் ஆகி அது வெளியில் கலந்து வந்துடும். இன்னும் சில நேரத்தில் அந்த கோடாரி அந்த புடியோடவே உடஞ்சி போகும். அப்படின்னா கோடாரி கையை விட்டு போவதற்கான காரணம், இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆயுதங்கள், இந்த ஆயுதங்களை குறித்து நான் இப்பொழுது சொல்ல வரல. இந்த ஆயுதங்களை நாம் தீட்டி இந்த இருப்பு ஆயுதத்தை மழுங்காமல் வைத்துக் கொண்டால் நாம் பூர்ணமான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நம் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் ஒரு விசுவாசம் நம்முடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆவின் பட்டயமாகிய வசனம் நம்முடைய ஆயுதமாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் தீட்டப்பட்டவர்களாய் புதுப்பித்து வைத்துக் கொண்டு காணப்பட வேண்டும். அப்படியானால் இது தீட்டப்பட்டதாக இருக்கும்போது நம்முடைய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த ஆவிக்குரிய இந்த ஆயுதங்களை எப்படி தீட்டுவது என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இரும்பை இருப்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். இரும்பு
இரும்பை கரிக்கிடும். அப்படின்னா ஒரு இரும்பை கொண்டு இன்னொரு இரும்பை கூர்மையாக்கலாம். நீங்க பாருங்க, அறம் சொல்லுவாங்க, ஃபைல், அறம், தீட்டக்கூடிய அறம் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் சகோதரிகளுக்கு தெரியும் தெரியாது. அறம்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும், அது பேர் ஃபைல் தான். அதை வச்சு அப்படியே அந்த அறத்தை வச்சு கூட கத்தியை தீட்டலாம், கோடாரியை தீட்டுவாங்க அந்த காலத்தில். அதை வச்சு அந்த அறத்தை வச்சு தீட்ட இரும்பு கரிக்கிடும். அதுபோல் ஒரு சம்மட்டியை இரும்பா இருக்க ஒரு சம்மட்டி எடுத்து அடித்து இன்னொரு இரும்பை கரிக்கிடலாம், கூர்மையாக்கலாம், தட்டி கூர்மையாக்கலாம். அதுபோல் மனுஷனும், வாசிங்க இந்த வருஷத்தை, சிநேகிதனும் வாசிங்க. அதுபோல மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிறான். ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்கும்போது அங்கே அவங்க ஒரு உற்சாகம், ஒரு ஷார்ப், அங்கே ஒரு பலன், அந்த ஆயுதங்கள் கூர்மையாக்கப்படுகிறது, அந்த ஆயுதத்துக்கு பலன் கிடைக்கிறது, பலனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பலன் கிடைக்கிறது, கூர்மையாக்கப்படுகிறது. இதை எதற்கு ஒப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் என்றால், சிநேகிதன் தன் சிநேகிதனுடைய முகத்தை பார்க்கும்போது அங்கே கூர்மையாக்கப்படுகிற அனுபவம் உண்டாகுதான். இது எதை குறிக்குது என்றால், தேவ சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை தரிசித்து தேவ சத்தம் கேட்கிற அனுபவத்தை தான் குறிக்கிறது. நாம் வாசிக்கும் போது மோசேயை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். மோசே ஒரு காலத்தில் கொலைக்காரனா இருந்தான், பின் நாட்கள் அவன் நீடிய சாந்தம் உள்ளவனா மாறினா. அப்படின்னா அந்த மோசே கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்க 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 அவனுக்குள்ள நாளுக்கு நாள் அவனுடைய விசுவாசம் கூடிக்கொண்டு தான் வந்தது. அவனுக்கு பொறுமை கூடிக்கொண்டே இருந்தது. நீடிய சாந்தம் உள்ளவனாய் மாறிக்கொண்டே இருந்தான். அவனுடைய ஆயுதம் கூர்மையாக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அவன் நீடிய சாந்தம் உள்ளவனாய் மாறிக்கொண்டே இருந்தான். அவன் சுபாவத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிக்கொண்டே இருந்தது. அதுபோல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆயுதங்கள் பலசாலைகளாய், பலம் உள்ளவைகளாய், தீட்டப்பட்டவைகளாய் இருக்க வேண்டுமே. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ சத்தம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிநேகிதனும் தன்னுடைய சிநேகிதனுடைய முகத்தை கருக்கெடுக்கிறான். அந்த முகம் கருக்கப்பட்டால் அதில் ஒரு வெளிச்சம், அதில் ஒரு தெளிவு, அதில் ஒரு உற்சாகம், பலனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு உற்சாகம் இருக்கும். இப்போ பாருங்க, தேவ சமூகத்தில் இருந்து தேவ வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவ வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு உற்சாகம், நமக்குள்ள ஒரு தைரியம், நமக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்முடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. சிநேகிதனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கெடுக்கிறான். தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ சத்தத்தை கேட்கிற ஒருவன் அவனுடைய ஆயுதங்கள் மழுங்காது. அவன் ஆயுதங்கள் எப்போதும் தீட்டப்பட்டவைகளாக இருக்கும். அப்படி அவனுடைய ஆயுதம் தீட்டப்பட்டதாக இருக்கும்போது அந்த கோடாரி அவன் கையை விட்டு போகாது. அவன் மரம் வெட்டும்படி கடந்து போனான். அந்த மரத்தை வெட்டி அந்த பலனோடு கூட திரும்பி வருவான். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து தேவ சத்தம் கேட்கிறதை நாம் பழக வேண்டும். அப்படி பழகும்போது தான் நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். எந்த காரியம் செய்தாலும் இந்த நாட்களில் தேவ சத்தம் கேட்காமலே சில பிரயாசப்பட்டு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், ஓடி கடைசியாய் ஒன்றுமே நடக்காமல் வெறுங்கையா திரும்பி வருகிறோம். கர்த்தர் நம்மை என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை அமர்ந்திருந்து தேவ சத்தம் கேட்டு அதன்படி அவருடைய நடத்துதல்படி ஒரு காரியத்தை செய்யும்போது நாம் பலனை பெற்றுக்கொள்கிறோம். நிறைய நேரத்தில் மற்ற ஆலோசனைகள் கேட்டு நம்ம சுயத்தின்படி நடந்து தேவ ஆலோசனையை கேட்காமலே நாம் சில காரியங்களை செய்துதான் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். இந்த கோடாரி நம் கையை விட்டு போகிறது. அது இருப்பு ஆயுதம் மழுங்கி போய் கிடக்கிறது. எந்த அளவுக்கு தேவ சத்தம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆயுதங்கள் கூர்மையாகிக் கொண்டே இருக்கும். சத்துருவின் தலையை வெட்டி போடத்தக்கதான ஒரு கூர்மையான ஆயுதமாக நம்முடைய ஆயுதங்கள் இருக்கும். அன்றைக்கு யுத்த நாளிலே போர் ஆயுதங்களை தரித்திருந்த பென்யமீன் புத்திரர் முதுகு காட்டி ஓடினார்கள். பென்யமீன் புத்திரர் அவர்கள் வில் வீரர்களாக இருந்தார்கள். யுத்த நாள் வரும்போது எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டிருந்தாலும் யுத்த நாளிலே பயந்து புறமுதுகி காட்டி ஓடினார்கள். ஆயுதங்கள் இருக்கிறது, ஆனாலும் அது கூர்மையாக்கப்படவில்லை. அப்போ பயமும் திகிலும் வந்து ஓடி போனதை குறித்து வாசிக்கிறோம். எனவே அருமையானவர்களே, நாம் பூர்ணமான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய ஆயுதங்களை கருக்கிட வேண்டும். சிநேகிதனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வருகையாகிய அந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். பூமிக்குரிய நன்மையை அதை பெற்றுக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறோமோ நம்ம விதைக்கிற விதை ஒன்றும் விருதாவாய் போகாது. கர்த்தாவே, நான் விதைக்கிறேன். இந்த விதை மண்ணுக்கு கீழே காய்ந்து மண் கட்டியோடு காய்ந்து போய்விடக்கூடாது. மண்ணிற்கு மேலே காய்ந்து போய் சாவியாய் போய்விடக்கூடாது. இந்த கதிர்கள் 30, 60, 100 ஆகி பலன் கொடுக்க வேண்டும். அப்படியானால் தேவ சத்தத்தின்படி அவன் விதைக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் தேவ சித்தத்தின்படி அவன் சுவிசேஷம் சொன்னால், ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி அந்த வசனத்தை விதைத்தால்
அது சாவியாய் போகாது. அல்லேலூயா, ஆமென். ஒரு பாஸ்டர் சொல்றார், 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றதுக்கு 8 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லுவார். அப்படின்னு அது போல பூமியில் நம்ம என்ன காரியம் செய்தாலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவ சத்தம் கேட்க பழகி கொள்ள வேண்டும். அதனால தான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கர்த்தர் பூமிக்குரிய பங்கை அவளுக்கு இலவசமாக கொடுக்கிறார். அதுபோல நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ சத்தம் கேட்கும்போது நம்முடைய பிரயாசங்கள் வியர்த்தமாய் போகாது. இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய கையில் கருக்குள்ள பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது என்னது? என்னது? கையில் வசனம் இருக்கு. இந்த வசனத்தை வைத்து என்ன கேட்டாலும் அது நடக்கும். இந்த வேத வாக்கியங்கள் உண்மை உள்ளவைகள், இவ ஒருபோதும் பொய் சொல்லாது. அப்படி இருக்கிறபடினால இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசம் உள்ளவைகளா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு விசுவாசம் இல்லாமல் போகும்போது அந்த பட்டயம் மழுங்கி போகுது. பைபிள் நம்ம கையில் இருந்தாலும், வாக்கு தத்தங்களை நம்ம பைபிள் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ராமிஸ் கார்டை வச்சுருந்தாலும், எத்தனை கார்டுகள் வைத்திருந்தாலும், வீடு ஃபுல்லாக வசனமாக மாட்டி வச்சுருந்தாலும், நம்ம இதயத்தில் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அந்த பட்டயம் மழுங்கி போகும். ஆவிக்குரிய பட்டயம் மழுங்கி போகும். அதனால விசுவாசம் இல்லாமல் சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்கள், உபயோகப்படுத்தப்படுகிற வாக்கு தத்தங்கள் எதுவாக இருந்தாலும், விசுவாசம் இல்லாமல் வாயில் அறிக்கை பண்ணுகிற வாக்கு தத்தங்கள் ஒன்றும் பலன் கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்படி வாக்கு தத்தம் நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். விசுவாசம் இல்லாட்டி நம்ம கேட்ட வார்த்தை தானே. என்ன, ரோட்டில் போகும்போது ஒரு 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 வண்டியில் எழுதியிருக்கு, பயப்படாதே நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். கர்த்தர் அதை காட்டுறாரு. நமக்கு விசுவாசம் வந்தால் என்ன செய்வோம்? கரவல்ல, கர்த்தர் தான் என்கிட்ட பேசியிருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார். விசுவாசம் இல்லைன்னா எங்கே அந்த வசனத்தை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதோ இந்த ஒரு பெயிண்ட் விளம்பரம் எப்படி இருக்கும்? ஒரு பெயிண்ட்டு, ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஏதாவது உணர்வு வருமா? மலபார் கோல்டு அப்படி ஒரு விளம்பரம் இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது என்ன வருமா? இந்தியா சிமெண்ட் அப்படின்னு ஒரு விளம்பரம் எழுதியிருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது உணர்வு வருமா? அது போல தான் விசுவாசம் இல்லாமல் நம்ம எந்த வசனத்தை பார்த்தாலும் நமக்குள்ள உணர்வே இருக்காது. இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்கும். இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்கும். அதனால தான் அந்த ஆயுதத்தை நாம் தீட்ட வேண்டும். இந்த ஆயுதத்தை நம்ம தீட்டணும்னா நம்ம எப்படி இந்த ஆயுதத்தை தீட்டணும்னு சொன்னால், நம்ம வாயிலிருந்து எப்போதும் விசுவாசம் உள்ள வார்த்தை புறப்பட்டு வரணும். எப்போல்லாம் நம்ம வாயிலிருந்து விசுவாச வார்த்தை புறப்பட்டு வருதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆயுதம் தீட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஆயுதம் கூர்மையாகிக் கொண்டே இருக்கும். அப்பொழுது இந்த கோடாரி நம்ம கையை விட்டு போகாது. எப்பொழுதெல்லாம் விசுவாசம் உள்ள வார்த்தைகள் நாம் பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆயுதம் கூர்மையாகும். எப்போதெல்லாம் நெகட்டிவான வார்த்தையை பேசுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தையை நம்ம பேசுகிறோமோ அப்போல்லாம் இது மழுங்கிட்டே இருக்கும். இந்த வசனம் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கிட்டே இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னா, நம்முடைய ஆயுதத்தை தீட்ட விட மாட்டான். நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 19ஆம் வசனத்திலிருந்து 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்கள் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, தங்கள் ஆயுதத்தை தீட்டக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களில் யார்கிட்டையுமே கொல்லன் இருக்கக்கூடாது, அப்படி கொல்லன் பட்டறை இருக்கக்கூடாது, அவங்க ஆயுதம் தீட்டப்படக்கூடாது என்று சொல்லி அவங்க ஒரு சதி செய்தாங்க. வாசிங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாத படிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேல் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடைப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தர் இடத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. தீட்டி கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தீர் இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கிறது. ரட்சிக்கப்படாத மனுஷத்துல, சத்தியத்தை அறியாதவங்கள்ட்ட பெலிஸ்தீர் இடத்திற்கு போய் அதை தெரி பண்ண வேண்டியதா இருக்கு. நம்பிக்கை வரணும்னா என்ன செய்யறான்? போய் கவுன்சிலிங் கேட்க போம். கவுன்சிலிங் பெலிஸ்தீர் இடத்துல போய் தீட்ட போறான். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவோ விசுவாசம் இருக்கு, கவுன்சிலிங்க்கு போங்க. டாக்டர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. தீட்டுறதுக்கு எங்கே போகிறான்? தீட்டுறதுக்கு இஸ்ரவேலிலே கொல்லன் இல்லையோ,
கண்டிப்பாக ஒரு கொல்லன் இஸ்ரவேலிலே இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம வாயிலிருந்து சொல்லுகிற ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தையா இருக்கட்டும், அதுவே அது தீட்டப்பட்ட சவரகன் கத்தியா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நம் தீட்டப்பட்ட பட்டயம், நம்முடைய நாவு ஒரு பட்டயமாக இருக்கும். விசுவாசம் உள்ள வார்த்தையை நம்ம பேசும்போது அது ஒரு பட்டயம். அருமையானவர்களே, தீட்டப்பட்ட சவரகன் கத்தி என்று சொல்லும்போது அது அசிரிய ராஜாவை குறிக்கிறது. அது அவ்வளவு ஷார்ப்பா இருக்குமா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் தீட்டப்பட்ட ஒரு ஆயுதமாக இருந்தால் நம்முடைய பிரயாசம் விருதாவாய் போகாது. இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம பிரயாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம், நமக்கு தந்திருக்கிற விசுவாசம், நம்மிடத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையாகிய பட்டயம், இவைகளெல்லாம் மழுங்கி போகக்கூடாது. இது எப்போதும் தீட்டப்பட வேண்டும். அப்படி தீட்டப்பட வேண்டும்னா தேவ சத்தம் கேட்கிற ஒரு அனுபவம் வேண்டும். ரெண்டாவது, நம்ம வாயிலிருந்து விசுவாசம் உள்ள வார்த்தையை புறப்பட்டு வர வேண்டும். நம்ம வாயில் அவிசுவாசம் உள்ள வார்த்தையை வர வர இந்த பட்டயம் மழுங்கி போகும். எனவேதான் பலவானும் தன்னை பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். அப்படி சொல்லாவிட்டா பட்டயம் மழுங்கி போகும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று வாசிக்கிறோம். பலவீனன் தன்னை பலவீனன் என்று நீ சொல்லாதிருப்பாயாக. இந்த பெலிஸ்தீருடைய தந்திரம் என்னன்னா, கர்த்தர் நம்மை விட்டு விலகி போறத கூட நம்மால உணர முடியாம செய்யறதுதான் இந்த பெலிஸ்தியர்கள். அதனால தான் சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினார். அதை சிம்சோனால் அறிந்து கொள்ளவே முடியல. தான் பட்டயம் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. தன்னுடைய பலன் தன்னை விட்டு போயிருச்சு. அவன் என்ன சொல்றான்? எப்போதும் போல நான் எழும்பி பெலிஸ்தர்கள் மேல் பாய்ந்து போவன் என்று எழும்பினான். கடைசியா அவன்கிட்ட பலன் எல்லாம் போச்சு. கையும் காலையும் கட்டி கண்ணை குருடாக்கி கொண்டு போய் அவனுக்கு வேடிக்கை காட்டுகிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்க. அருமையானவர்களே, இந்த பெலிஸ்தியர்கள் கர்த்தரை நம்ம விட்டு பிரித்து நம்முடைய ஆயுதத்தை தீட்ட விடாதபடிக்கு தடை செய்கிற வல்லமை. அப்போ நம்முடைய ஆயுதம் கூர்மையாக இருக்க வேண்டும். இதோட அர்த்தம் என்றால் நம்முடைய ஆவி எப்போதும் அனலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியிலே அனலை குறைய செய்கிறவன் தான் பிசாசு. இந்த கொல்லனை பெலிஸ்திய தேசத்தில் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சபையில் கிரியை செய்யக்கூடாது. கொல்லன் இஸ்ரவேலிலே இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலில் ஒரு கொல்லன் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஆயுதங்கள் தீட்டப்படும். அவங்களுடைய ஆயுதங்கள் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா இவங்களை பக்கத்தில் வருவதற்கு பயப்படுவான். அவங்க ஆயுதம் அழுங்கி போச்சு, அவங்க கிட்ட ஆயுதம் இல்லை. அதனால ஈஸியாக பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை ஜெயிச்சிடலாம். இதுதான் அவங்களுடைய தந்திரம். நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு நம்முடைய ஆவியில் இருக்கிற அனலை அவித்து போட்டால், ஆவியிலே அனல் குறைந்தால், கொல்லன் இஸ்ரவேலிலே இருக்கக்கூடாது. சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடாது. மற்றபடி எல்லாம் நடக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா ஆவியானவருக்கு மட்டும் இடம் கொடுக்க கூடாது. ஒரு இடத்துக்கு போனா 10 பாட்டு பாடுறாங்க, 3 மணி நேரம் பாடுறாங்க. ஆனா அபிஷேகமே இல்லை. 2 நிமிஷம் கூட அபிஷேகம் இல்லை. 3 மணி நேரம் 10 பாட்டு. எனக்கு உட்காந்து 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 வெறுத்துருச்சு. இப்ப அதற்கு ஈக்குவலா ஆவிக்குரிய சபைகள் எடுத்துக்கிட்டா, இதுவும் இப்ப 3 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வருவார் அப்படின்ற மாதிரி செட் ஆயிருச்சு. அதுக்கு வரைக்கும் ஆவியினர் ஓரமாக வெளியில தான் உட்காந்துருப்பாரு. 3 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வருவார். ஏன் முதல் பாட்டிலே ஆவியினர் வரமாட்டாரா? நம்ம பாஸ் அடிக்கடி சொல்லுவார், கலாச்சாரத்தின்படி நடத்தக்கூடாது. அதான் உண்மை. எந்த நேரத்தினாலும் ஆவியினர் நம்மை சந்திப்பார். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் எப்படி இருக்கு? 3 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வருவார். அதுதான் நம்முடைய ஆயுதம் தீட்டப்படலை, ஆவியில் அனல் இல்லை. அப்படி ஏதாவது செய்தால் அவன் குற்றவாளியாயிடுவான். ஆவியில் அனல் இருக்கணும். நம்முடைய கத்தி, நம்முடைய பட்டயம் எப்போதும் தீட்டப்பட்டதாக இருக்கணும். அதற்கு கொல்லன் ஒரு கொல்லன் அவசியம். இஸ்ரவேலிலே ஒரு கொல்லன் அவசியம். இந்த இருப்பு ஆயுதம் மழுங்காமல் இருந்தால் நம்முடைய பிரயாசம் விருதாவாய் போகாது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறதா போல பரிசுத்த ஆவியானவர் இல்லாத அனுபவம் கூட ஒரு செத்த அனுபவம் தான். எவ்வளவு சத்தியங்கள் உபதேசங்கள் இருந்தாலும் ஆவியானவர் இல்லாவிட்டால் செத்த ஒரு அனுபவம் தான். எனவே தான் நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு கொல்லன் இருக்கிறார். நம்மை தீட்ட, நம்முடைய ஆவியிலே அனல் மூட்டி எழுப்பிவிட ஒரு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். எனவே தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் வீட்டில் ஒரு சின்ன ஜபமாக இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபித்தாலும் கூட, 1 நிமிஷம் ஜபத்தில் ஜெபிச்சாலும் கூட அங்கே ஒரு அந்நிய பாஷை பேசணும், ஒரு ஆவியில் நிரம்புதல் இருக்கணும். எல்லா விதத்திலும் ஆவியிலே செய்யணும். எப்போதும் ஒரு ஆவியில் அனல் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அது புரியல. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அருள் நிறைந்த மரியே, இவைகள் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே போனது. இந்த நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? 3 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வருவார்.
அது வரைக்கும் ஆவியானவரை கொஞ்சம் நேரம் வெளியில் உட்கார வைக்கிறோம். ட்ரம்மை வேகமாக அடிக்கும்போது ட்ரம்முக்குள்ளே இருந்து வலி தாங்க முடியாமல் ஆவியானவர் வெளியே வந்து அபிஷேகம் பண்ணுறார். இன்றைக்கி நம்ம மனதெல்லாம் அப்படி தான் இருக்குது. சிரிப்பதற்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக சொல்லுகிறேன். கொல்லன் இஸ்ரவேலிலே இருக்கக்கூடாது. இருப்பு ஆயுதம் மழுங்க வேண்டும். நம்முடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்த ஆயுதங்கள் இருக்கு. நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆயுதம் என் கையில் இருக்கு, ஆயுதம் என் கையில் இருக்கு. ஆனால் அது மழுங்கி இருக்கே மதீனனே, உன் ஆயுதம் மழுங்கி இருக்கே. கோடாரி பிடி விட்டு கலண்டு போகுமே, ஆயுதம் மழுங்கி இருக்கே. நீ அதிகமாய் பிரயாசப்பட்டும் பலனற்று போகுதே, பலன் இல்லாமல் இருக்கிறதே. இருப்பு ஆயுதம் மழுங்கலாமா? நம்முடைய ஆயுதங்கள் மழுங்கலாமா? சொல்லுங்க, ஆயுதம் மழுங்கலாமா? கொல்லன் தேசத்திலே வேணுமா வேண்டாமா? இப்பொழுது சொல்லுங்க, கொல்லன் நம்ம சபையில் வேணுமா வேண்டாமா? கொல்லன் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டுமா வேண்டாமா? நம்முடைய ஆயுதம் மழுங்காமல் இருக்கும்படியாக எப்போதும் ஒரு கொல்லன் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அவர் அப்பப்போ தீட்டிகிட்டே இருப்பார், அதை தீட்டி விடுவார். இந்த ஆராதனையிலும் நம்முடைய ஆயுதங்களை கூர்மையாக்குற கொல்லன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பட்டயங்களையும் நம்முடைய ஆயுதங்களையும் அவர் கூர்மையாக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இருப்பு ஆயுதம் மழுங்காமல் இருந்தால் நாம் பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருந்தால் அந்த பூரண பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினார் என்கிற உணர்வு உள்ளவர்கள் அந்த கர்த்தர் நம்மோடு பேசின அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று கதறக்கூடியவர்களாய் நாம் மாறும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தரையே நம்பி இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சரியா ஒரு 2 நிமிஷம் தான், நான் கூட்டத்தை முடிச்சிருவேன், நேரம் இல்லை. ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்குன்னு நினைக்காதீங்க. கொல்லன் நம்ம மத்தியில் தங்கி இருக்க விரும்புகிறார். ஆமேன். நாம் பெலிஸ்திய தேசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மத்தில் ஒரு கொல்லன் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆயுதங்களை கூர்மையாக்குறவர், நம்முடைய பட்டயத்தை கூர்மையாக்குறவர். அவர் நமக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த கொல்லனுக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுப்போம். இந்த கொல்லனை தள்ளிவிட்டவர்கள் ஆயுதம் மழுங்கி போனார்கள். அவர்கள் கலாச்சாரத்தின்படி தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பூரண பலனை பெற்றுக்கொள்ள கூடாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆயுதம் மழுங்கலா இருந்தபடினால் அது பிடியை விட்டு கலன்று போகிறது. அது மற்றவர்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆவியில் அனல் இல்லாத ஒருவன், குளிர்ந்து போன ஒருவன் தான் குளிர்ந்து போகிறது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் குளிர்ந்து போக பண்ணுவான். ஆவியில் அனல் உள்ள ஒருவன், அவன் தான் எப்போதும் கொழுந்து விட்டு எரிகிறது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்கள் கொழுந்து விட்டு எரிய செய்வான். நான் சிம்சோனை போல நான் அபிஷேகம் பெற்றிருந்தும் என்னுடைய பட்டயம் மழுங்கி போனதை உணராமலே நான் இருக்கிறேன். கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறதை நான் உணராமலே இருக்கிறேன். கர்த்தாவே, கொல்லனுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். கொல்லன் எங்க வீட்டுக்குள்ள வரட்டும், கொல்லன் என் இருதயத்துக்குள்ள வரட்டும். பிசாசு கொல்லன் இஸ்ரவேலிலே இருக்க விட மாட்டான். அதுவே கலாச்சாரத்தை குறித்து நம்ம ஏமாத்தி கொண்டிருக்கிறான், பல காரியங்களை பேசி நம்ம ஏமாத்தி கொண்டிருக்கிறான். ஆவியானவருக்கு இடமே கொடுக்க விட மாட்டான். பரிசுத்த ஆவியானவரோடு நடக்க நம்ம விடவே மாட்டான். கொல்லனை தங்கி இருக்க விட மாட்டான். வல்லமைகள் எங்களை விட்டு ஓடி போகட்டும். நாங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஆயுதங்கள் மழுங்கி இருக்க கூடாது. ஆண்டவரே, நாங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறோம். எங்களுடைய ஆலயத்தை குறித்து நாங்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறோம். உம்முடைய ஆலயத்தை குறித்து ஒரு கவலை எங்களை பற்றி கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டோம். எங்கள் கோடரியை நாங்கள் இழந்து போனோமே. கர்த்தாவே, பயத்தோடும் திகிலோடும் திரும்பி வருகிறோமே. ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த சத்தியத்துக்கும் இந்த வசனத்துக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஷபகத்தரபா, கொல்லனே நீர் எங்கள் மத்தியில் கடந்து வாரும். இஸ்ரவேலிலே கொல்லன் இல்லாமல் இருக்கலாமா? ரபஹானாரியாங்கத்துடமனா, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்குமே. நீர் இல்லாத இந்த வாழ்க்கை அது வியர்த்தமா இருக்குமே. எங்களுடைய பிரயாசம் பலனற்று போகுமே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். லப்ரா லிப்ரா கத்தா நாமகத்துடா மனகத்துடா மனா தீரே லப்ரா கத்துடா ரபா கத்துடா ரபா கத்துடா. நாங்கள் வஸ்திரம் விரித்தும் அவனுக்கு குளிர் போகவில்லையே, ஆனால் உண்டாகவில்லையே. கர்த்தாவே, லப்ரா கத்தா ரபா கத்துடா. எருசலேமிலே தேவ ஆலயத்திலே சாலமோன் மண்டபத்தில் உலாவினுடைய இயேசுடைய பாதங்களை எங்களால் காண முடியவில்லையே. பலிபீடம் இடிந்து கிடக்கிறதே. அவர்கள் தன் சொந்த வீட்டிலும் மச்சுப்பாவப்பட்ட இடங்களிலும் குடியிருக்கும்படி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமே. தன் பொலிவை தேடிக் கொண்டிருக்கிறோமே. உயர்வை நாடிக்கொண்டிருக்கிறோமே. ஆவியானோரோ துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாரே. லப்ரா கத்தா நரகத்துல்லா மனகத்துல்லாரியா ஹாரா ஹாரா லம்
லம்ரா ஹாரா லிம்ரா கத்தனா ராக்கத்துல்லா மனக்கத்துரா. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று கதறக்கூடியவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும், எங்களை அபிஷேகம் ஆண்டவரே. லீப்ரா கத்தா நாமா கத்துரா மனாரியா லீப்ரி பாலா கத்த ராமா கத்துடா மனக்கத்துடா. கலாச்சாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் வேண்டாம், மேன்மையானவனும் ஆண்டவரே குறைந்தவன் என்றும் நாங்கள் எடை போட வேண்டாம். லப்ரா கத்துடா. சபை மேன்மையை குறித்து நாங்கள் பாராட்ட கூட சபை மேன்மையை தள்ளி விடுகிறோம். ஆவியானவரே கொல்லனே எங்களுக்கு வேண்டும். இந்த கடைசி நாட்கள் ஒரு பெரிய அக்னி எங்கள் மத்தியில் வேண்டும். அது எங்களுடைய ஏக்கமாக இருக்கிறது, எங்களை தவிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அக்னி இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் அனுப்பும் ஆண்டவரே. ஷபராகத்தா மக்கத்துடா மனாரியே லப்ராகத்தா நாபாகத்துடா மனக்கத்துடா மனா லப்ராகத்தா நராபாகத்துடா மனங்கத்துடா மனங்கத்துடா மனாத்திடே ரபாகத்துடா மனக்கத்துடா கத்துடா. ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஷபகரகத்துடானியே கத்திடத்தில் பேசுங்கள், கத்திடத்தில் பேசுங்கள், கத்திடத்தில் பேசுங்கள். லப்ராகத்தாண்டியா கத்துடா மனா. மனுஷனை இனி நம்ப மாட்டேன். ரபாகத்துடா மனக்கத்துடா. என் பலிபீடம் முடிந்து கிடைக்கிறதை குறித்து நான் கவலையற்று இருக்கிறேன். லப்ராகத்தா நபாகத்துடா. பலிபீடத்தை கட்டி எழுப்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். எலியா பலிபீடத்தை சீர் செய்தது போல இந்த பலிபீடத்தை சீர் செய்யும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஷபகத்தா ரபாகத்தா லமஹனாரியா கத்துடா. ஆயுதம் மழுங்கி இருக்கிறதே, இருப்பு ஆயுதம் மழுங்கி இருக்கிறதே ஆண்டவரே. நானோ என்னை ஏதோ ஒரு பெரிய ஆளாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆயுதங்கள் மழுங்கி இருக்கிறதே, கவலையற்றவர்களாக இருக்கிறேனே. கர்த்தர் தன்னை விட்டு போனதை அறியக்கூடாமல் இருக்கிறேனே. ஆவியான சபை விட்டு போனபடினா சபை இன்றைக்கு குளிர்ந்த அனுபவத்தில் இருக்கிறதை குறித்து சபை உணராமல் இருக்கிறதே. மாய்மாலங்கள் நிரம்பி இருக்கிறதே ஆண்டவரே. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையின் அனுபவங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறதே. இந்த நிலவரம் மாறாதா? சபை உயிர்ப்பிக்கப்படாதா? மடமாட்டியே நீ உன் அறை விட்டு வெளியே வா. ஷபகரபதகத்துடா. ஆண்டவரே எங்களை அறையை விட்டு வெளியில வருகிறோம், எங்களுடைய குறுகிய மனதை விட்டு வெளியில வருகிறோம், மூட எண்ணங்களை விட்டு வெளியே வருகிறோம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணங்களை விட்டு வெளியே வருகிறோம், பணத்தையும் ஏழ்மையும் விட்டு பேதங்களை விட்டு வெளியே வருகிறோம். தன் தன் பொலிவை தேடுகிற அனுபவத்தை விட்டு வெளியே வருகிறோம். ஆவியானவரை நாடுகிறோம். அந்த கொல்லன் எங்கள் மத்தியில் உள்ளாவட்டும். இஸ்ரவேலிலே ஒரு கொல்லன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை செதுக்கிறவர், எங்களை தீட்டுகிறவர், எங்களை பட்டயங்களை கூர்மையாக்குறவர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர், பூர்ண பலனை அனுபவிக்க உதவி செய்கிறவர். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஒரு பெரிய வல்லமை, ஒரு அக்னி எங்கள் மத்தியில் அனுப்ப மாட்டவரே. ஷபகத்தா நாமக்கத்தோடா. இது எங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிற அக்னியை அனுப்ப மாட்டவரே. ராபாக்கத்தோடா. சபைக்கு தேவையானது அக்னியே, சபைக்கு தேவையானது அக்னியே, சபைக்கு தேவையானது அக்னியே, எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபைக்கு தேவையானது அக்னியே, அக்னியே, அக்னியே. ஷபகத்தா ராமக்கத்தோலானியா லீக்ராக்கத்தா மக்கத்தரா கத்திரே லாப்ரா பாஹானா லிம்ராக்கத்தா நாமக்கத்துதா மனக்கத்திரா ஆயுதம் மழுங்க கூடாது ஆண்டவரே. நம்முடைய கண்களை திறக்கிறார், நம்முடைய ஆயுதங்களை தீட்டுகிறார். பலிபீடங்களை கட்டும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இதோ மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று பலிபீடத்தை கண்டு கண்டு மண்டபத்தை கண்டு அதரக்கூடிய ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார். தேசத்தை கடாட்சிக்கும்படியாக மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கதறக்கூடியவர்களாய் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று ஐயோ ஐயோ தேவனே என்று சொல்லி கதறுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இதோ கொல்லன் தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இறங்குகிறார். தன்னுடைய மகிமையும் தன்னுடைய உணர்வையும் தன்னுடைய தாகத்தையும் தன்னுடைய ஏக்கத்தையும் தன்னுடைய பாரத்தையும் நம்மை கொண்டு வந்து வைக்கிறார். ஷபாக்கரா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பலத்தை நிரப்புகிறார், தன்னுடைய பாரத்தை வைக்கிறார். ஷபாக்கரா. கர்த்தர் தம்முடைய பாரத்தை நம்மேல் வைக்க விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய பாரத்தை நம்மேல் வைக்க விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய பாரத்தை நம்மேல் வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் கழுத்தை சாய்த்து அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்கள்? என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? இரவும் பகலும் கண்ணீர் விட்டு கதறத்தக்கவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இரவும் பகலும் கண்ணீர் விட்டு கதறத்தக்கவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஷாரா பஹானா லப்ரா ஹல்தலா கதரமன கதரமனாரியே லப்ரா கதன கதரமன ஷகதா பகதர கதரமன கதர லப்ரா கதரானி லப்ரா கரமன கரே கனா கர கனா தினா கர கதரம ரமன பகர கதரமன கர கதர லிப்ரா கதன கதரமன கதி பாரா கதரமன கதரமன கரப கதரானி லப்ரா கதர கதரமன கதிர லிப்ரி பாலா கதரமன கதரமனாரியே ஹரஹனா லப்ரா கதரமனாரியே லிப்ரா கதரமன கதரமன கதிர கதரமன
அந்த பாரம், அந்த நுகம் இறங்கி வருகிறது. தோலை கழுத்தை சாய்த்து தோலை கொடுப்போம். இதோ அந்த நுகம் நம்மத்தில் இறங்கி வருகிறது. அந்த நுகத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தம் உள்ளவர்கள் அந்த நுகத்துக்காக கழுத்தை சாய்த்து ஒப்பு கொடுங்கள். இனி நீ அல்ல, நீ அல்ல, உன்னை காண்கிறவர்கள் இனி உன்னை அல்ல. அந்த பாரத்தோடு இருக்கக்கூடிய ஒருவனை காண்பார்கள். பலிபீடத்தை நினைத்து கதறக்கூடிய உன்னை காண்பார்கள். கண்ணீர் நிறைந்த கண்களோடு இருக்கிற உன்னை காண்பார்கள். கழுத்தை சாய்த்து ஒப்பு கொடுப்போம். அந்த நுகம் நம்ம மேல் வந்து இறங்கட்டும். Ramakataramariani Ashadanamakatani, Rabatulankatigatabakanamakatada, Rabahanabakataramankatigatabakanate, Ulbitarabankatabakatabankatag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 atabankat
இயேசுவே, இயேசுவே. நம்முடைய பலிபீடங்களை செப்பனிட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. ஷபா கரபா கராத்தடா. ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டிய வேலை வந்திருக்கிறது. ஷபா கரபா டபா கதனா கதடா. நம்முடைய ஆயுதங்களை கூர்மையாக்கி கொள்ளக்கூடிய வேலை வந்திருக்கிறது. ஷபா கதரா. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜாதி ராஜா வருகிறார். ஷபா கதடா கரபா கதடா பனா கதடா. அவனவனுக்கு நான் கொடுக்கும் பலனும் நான் அளிக்கும் பிரதிபலனும் என்னுடைய முகத்துக்கு முன்பதாக வருகிறது என்று கர்த்தர் சொன்னாரே. பலனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. ராஜா வருகிறார். சோர்ந்து போகாமல் எழுந்திருப்போமாக. நாம் விருங்கையாய் திரும்ப கூடாது. யோபு சொன்னான், நான் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன். ஆமென். நான் நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் போகிறேன் என்று சொன்னார். நாம் போகும்போது விருங்கையாய் போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அவர்களுடைய கிரியை அவர்களுக்கு முன்பாக செல்லும். நாம் வெறுங்கையாய் போகக்கூடாது. கர்த்தரை சந்திக்கும் போது வெறுங்கையாய் சந்திக்க கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நீ நேசித்தீர். ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிற எங்களை நீ நேசிக்கிறீர். நாங்கள் ஒருவனாகிலும் பலனை இழந்து போகக்கூடாது என்பது எங்களை உணர்த்த விரும்புகிறீர். கோடரியானது கையை விட்டு நீங்கக்கூடாது. ஓங்கின கை அது வெறுமையாய் திரும்பி வரக்கூடாது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் நஷ்டத்தோடும் நாங்கள் திரும்பி வரக்கூடாது. கர்த்தாவே, மனுஷன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறதில்லை. இனி உண்மையிலேயே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் ஆண்டவரே. ஷாரா பஹானா லப்ராக்கா தானா பாக்காத்தேனா. தேவனுடைய ஆலயத்தை குறித்து நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே கர்த்தாவே. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நின்று கதறுவோம். சாலமோன் மண்டபத்தில் உலாவின இயேசு இந்த கடைசி நாட்களிலே சபைகள் தோறும் உலாவும்பே. மண்டபத்தை கண்டு கதறுவோம், கதறுவோம். பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும்படியாக நாங்கள் கதறுவோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை ஆலயத்திலே எங்கள் சபைகளிலே கொல்லன் வர வேண்டும். இஸ்ரவேலிலே ஒரு கொல்லன் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பட்டயங்கள் தீட்டப்பட வேண்டும், கூர்மையாக்கப்பட வேண்டும். அது கருக்குள்ளதாய் மாற வேண்டும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று வாசிக்கிறோமே கர்த்தாவே. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை சத்துருவின் பேரில் செலுத்தும்படியாக எங்கள் பட்டயங்கள் கருக்குள்ளதாய் மாற வேண்டும். கொல்லனே, நீர் எங்கள் மத்தியில் உள்ளாக வேண்டும். சபைகள் தோறும் ஆவியானுடைய நடத்துதலும் அசைவாடுதலும் பிரத்யட்சமாய் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உங்களுடைய ஜனத்தையும் சபையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்துக்கேற்ற கிருபை தாரும். நாங்கள் படுகிற பிரயாசங்களுக்கேற்ற பலனை சீக்கிரமாய் உங்களுடைய கரத்தில் பெற்றுக்கொள்வோம். சீக்கிரத்தில் அதை காணும். எங்களுடைய சொந்த கண்களில் அதை நாங்கள் காண்போம் ஆண்டவரே. வீணாய் போகாது.
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வசனம் கேட்டு உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து நடத்தும். இவைகளெல்லாம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாட்கள் நடக்கிற 21 நாள் ஜெபங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். உற்சாகத்தோடு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பாதத்தில் விடத்தக்க கிருபையை ஜனங்களுக்கு கட்டளையிடும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களாய் பிள்ளைகளையும் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உடைய கரத்திலே நீர் மூடி பாதுகாத்து நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது ஆண்டவரே. அது உமக்கே செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. லேலுயா, லேலுயா, லேலுயா. இதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.